நான் இப்போது 1000 உடஞ்ச கண்ணாடி துண்டுகளை சேகரிக்க போகிறேன். அதுதான் இன்றைக்கி என்னுடைய சேலஞ்சு. 1000 எடுத்துருவோமா தோழர்? கண்டிப்பாக எடுக்க போய்ங்களா? இல்லை சும்மா இதுவாக இருக்க போய்ங்களா? 1000 தான் எடுக்க போகிறோம். அப்படியே எடுங்க, கண்டுக்கலாம். எப்படியும் 1000 மேலே எடுக்கணும். நிறைய இருக்குங்க. இந்த வாட்டி இந்த குடிக்கிற கிளாஸு, பிளாஸ்டிக் கிளாஸ் இருக்குல்ல, அது 10,000 1 லட்சம்னு வச்சா கூட இங்கே சேலஞ்சை இது பண்ண முடியும் போல இருக்குது. அவ்வளோ பிளாஸ்டிக் கப்பு கிளாஸ் நிறைய இருக்குது. ஏன்னா பறவைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மரங்களுக்கு அடியில் தான் அது வந்து இரைகளை தேடும். அப்போ அந்த மாதிரியான இடங்கள்ல இந்த மாதிரியான குப்பைகளை வச்சுக்கிறது என்ன மாதிரியான நியாயம்னு சொல்லுங்கள். ஒரு யானையோட பாதத்தில் இந்த கிளாஸ் பீஸ் ஏறி அது எவ்வளவு பாடுபடும்னு ரொம்ப இழைக்குது. இதோட இங்கே கிளாஸ் பீசஸ்லாம் காலி ஆகிடுச்சு நான் சொல்ல மாட்டேன், நிறைய இருக்குது. காடுகளோட முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த காடுகளில் வந்து மனித நடமாட்டத்தின் மூலிமா எண்ணற்ற சீர்கேடுகள் நடந்திருக்கு. நெகிழிகளை வந்து இங்கே அப்படியே தூக்கி போட்டு போயிடுறது, மக்காத குப்பைகளை வந்து இதுதான் இங்கே மிக அதிகமாக இருக்குது. மது அருந்தக்கூடிய நபர்கள் வந்து மது அருந்திட்டு அந்த கண்ணாடி பாட்டில்களை அப்படிங்க தூக்கிட்டு போட்டு போயிடறாங்க. இன்னும் நிறைய இடங்களில் வந்து முழு பாட்டில்களாகவும் உடஞ்ச பாட்டில்களாகவும் மூடிகளாகவும் அந்த அவங்க வாங்கிட்டு வரக்கூடிய தின்பண்டங்களோட நெகிழி பைகளும் அதிகமாக இருக்குது. அதை சுத்தப்படுத்தி அதை ஒரு சேலஞ்சாக வச்சு இன்றைக்கி 1000 முறை குனிந்து எழுந்து கண்ணாடி துண்டுகள், முழு பாட்டில் கண்ணாடி பாட்டில் அல்லது கண்ணாடி துண்டுகளை வந்து எடுக்கணுன்றது தான் இன்றைக்கி நான் வச்சுக்கிட்ட என்னுடைய சேலஞ்சு. நீங்கள் என்னையும் மீறி 1000த்திற்கு மேலான கண்ணாடி துண்டுகளை எடுத்து காணொளி எடுத்து எனக்கு அனுப்புனீங்கன்னா
நமக்குள்ள பரிசுகளை பரிமாறிப்போம். இது நான் பொது வெளிப்படையாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் வைக்கக்கூடிய ஓப்பன் சேலஞ்ச். இந்த சேலஞ்சை நம்ம பீட் பண்ணுவோம். இதன் வாயிலாக காடுகளை நம்ம இயற்கையை ஒருபோதும் நம்மளால் பாதுகாக்கவே முடியாது. மனிதன் அந்த எண்ணத்துக்கு வந்துட்டான். அதுவே ஒரு 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 மோசமான எண்ணம் தான். இயற்கையை ஒரு செயல்பாடுகளின் மூலமாக, அதுவும் குறிப்பாக மனித செயல்பாடுகளின் மூலியமாக நீங்கள் என்ன தான் பண்ணாலும் பாதுகாக்க முடியாது. ஆனால் ஒரு சில நம்மளால் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை தவிர்ப்பதன் மூலமா இயற்கையை பாதுகாக்க முடியும். அதுதான் இயற்கை தன்னை கட்டமைச்சுக்கிட்டது தான் உண்டு. மனித செயல்பாடுகள் மூலயமா இயற்கையை ஒருபோதும் காப்பாற்ற முடியாது. நம்மளுடைய அறமற்ற நடவடிக்கைகளை தவிர்த்தாலொழிய இந்த இயற்கையின் கண்ணியில் நாமளும் ஒரு கண்ணியாக இணைந்திருக்க முடியும். பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாஸ் பீஸ். நான் சொல்லி தெரிய வேண்டியதில் முதல் நம்பர் 1, அதாவது 1000 முறை குனிந்து இந்த மாதிரியான உடஞ்ச சின்னதும் பெருசுமாக இருக்கிற கிளாஸ் பீஸை நான் இந்த காடுகள் முழுக்க சுற்றி அலைஞ்சு எடுக்க போகிறேன். பார்ப்போம். இங்கே இன்னொரு பீஸு, 2, 3, 4, 5. முடிஞ்ச வரைக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சதை மட்டும் எடுக்கிறேன். அதன் பிறகு அடுத்தடுத்து இன்னும் ஆழமாக போய் என் கண்ணில் படுறத நான் எடுக்கிறேன். அவ்வளோதான். என்னென்னா வெறும் கையில் எடுக்கக்கூடாது. ஆனால் என்னென்னா ரொம்பலாம் திட்டமிடலை. முடிஞ்ச வரைக்கும் என்னோடய சுய பாதுகாப்போடு எடுத்துக்கிறேன். 6, 7. இப்போது இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா சின்னதாக கிளாஸ் பீசஸ் நிறைய இருக்குது. அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்பூருன்ற கிராமத்தில் இருக்கிற ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமூக நல காடு இது. இந்த காடுகளுக்குள்ள காட்டுப்பன்றி, உடும்பு, மான், நரி, முயல் இது போன்ற விலங்குகள் இந்த இடத்த தான் இருப்பிடமாக கொண்டுட்டு தன்னோட வாழ்க்கையை அமைச்சிருக்கு. அதுக்குள்ள நம்மளுடைய இந்த செயல்பாடுகள்னால மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறோம். ஆயிரம் எடுத்துருவோமா தோழர்? கண்டிப்பாக எடுக்க போறீங்களா இல்லை சும்மா இதுவாக இருக்க போறீங்களா? இல்லை 1000 தான் எடுக்க போகிறோம். அப்படியே எடுங்க, கண்ணு போயிடலாம். எப்படியும் 1000 மேலே இருக்கும். நம்ம நிறைய இருக்குங்க. 20 எடுக்கல, இப்போ எடுக்கல. 9 இப்போ லேசாக வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. எவ்வளோ வந்திருக்கோன்னா 41வது பாட்டில் தான் வந்திருக்கோம். இப்போ லேசாக என்ன சொல்லுவாங்க, இந்த ஃபர்ட்லாம் பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. லேசாக வேர்க்குது. அப்படியே போயிடுவோம்.
இதில் நிறைய சின்ன சின்ன பல்லி சின்ன சின்ன ஊர்வனங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்போது இந்த மாதிரியான கூரான கண்ணாடி பீசஸ்லாம் அதோட மென்மையான தோள்களில் எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்த வாட்டி இந்த குடிக்கிற பிளாஸ்டிக் கிளாஸ் இருக்குல்ல, அது 10,000 1,00,000 வச்சா கூட இங்கே சேலஞ்சை இது பண்ண முடியும் போல இருக்குது. அவ்வளோ பிளாஸ்டிக் கப்பு கிளாஸஸ் வந்து இங்கே நிறைய இருக்குது. அது வேற ஒரு பயம். பத்தி 5 6 பாருங்க எவ்வளோ கூர்மையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் என்ன குற்றம் என்ன ஆகும் பாருங்கள். 9 ஹாஃப் செஞ்சுரி போட்டாச்சு. இதுதான் 50வது பீசஸ். இன்னும் 950 பீஸ் எடுக்கணும். நம்ம கொஞ்சம் எறும்புகள்லாம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ மோசமாக. 51 காலோட மேலே 52 53 பாருங்க 54. ஏன்னா எறும்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் ரொம்ப திட்டமிட்டெல்லாம் வரல. ஷூ கூன்லாம் போட்டுட்டு செருப்பு போட்டு தான் வந்திருக்கிறேன். அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் நல்லா திட்டமிட்டுட்டு வருவோம். அதே எடுங்க. 54 60 இது வந்து யார் காலையாவது. ஏன்னா பறவைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மரங்களுக்கு அடியில் தான் அது வந்து இரைகளை தேடும். அப்போ அந்த மாதிரியான இடங்களில் இந்த மாதிரியான குப்பைகளை வச்சுக்கிறது என்ன மாதிரியான நியாயம்னு சொல்லுங்கள். உங்கள் படுக்க அறையில் நீங்கள் தினமும் தூங்கக்கூடிய மெத்தையில் இந்த மாதிரியான உடஞ்ச பாட்டில்களை போட்டு அதை மேலே படுக்க சொன்னால் நீங்கள் செய்வீங்களா? இந்த மாதிரியான செயலில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு நான் கேட்கப்படும் கேள்வி. இது மிக நிச்சயமாக தவறுன்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த மது உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறன்றதை தெரியாமல் அவங்க பாட்டுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு செயலின் மூலமாக நீங்கள் உங்களை வந்து உங்கள் உடலை கெடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அதில் நாங்கள் தலையிட முடியாது தனி மனித சுதந்திரத்தில். ஆனால் ஒரு பொது வெளியில் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கான்றதை மட்டும் நீங்கள் யோசிக்கோங்க. 60 இது வரைக்கும் ஒரு 70 துண்டுகள் எடுத்துட்டோம். ஒரு இடத்துல வந்தோம். இங்கேயே வந்து ஒரு 200-300 பீஸ் இருக்கும் போல் இருக்குது. அவ்வளோ கண்ணாடி பீசஸ். இவ்வளோ எண்ணிக்கையில் இவங்க இதை பார்க்குற நிறைய நண்பர்கள் வந்து யானை டாக்டர் கதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு பகுதியில் வரும் என்னென்னா, ஒரு யானையோட பாதத்தில் இந்த கிளாஸ் பீஸ் ஏறி அது எவ்வளவு பாடுபடும்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இருந்தாலும் கேட்டுக்கிறேன், சொல்லிடுறேன். நம்ம காலில் ஒரு முள் குத்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போது இந்த மாதிரியான
கிளாஸ் பீசஸ் இவ்வளோத்தையும் பார்க்கும்போது வயிற்றெரிச்சலாக இருக்குங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ ஆறு அறிவு கொண்ட மனிதன் அது இதுன்னு எவ்வளவோ பேசுகிறோம், எவ்வளோ விஷயங்களை செய்கிறோம். ஆனால் இந்த செயல்பாடுகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இன்னொருத்தருடைய வீட்டை நம்ம எவ்வளோ சீர்கெடுத்தி பால்படுத்தி வச்சுருக்கோன்னு பாருங்கள். சொல்லுங்கள், என்னை சுற்றி இவ்வளோ இருக்கும், என்னை சுற்றி 1000 தோடு இருக்க சொல்லுங்கள். கிட்டத்தட்ட இதுக்குள்ளேயே ஒரு 200 300 400 பீஸுக்கு மேலே இருக்கும். அவ்வளோ கண்ணாடி துண்டுகள் இருக்குது. இந்த தயவு செஞ்சு காடுகளுக்குள்ளே போகும்போது ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போனோன்னா நம்ம இதை செய்வோமா? நம்ம நண்பர்களை வீட்டை விட்டுருங்க, புதுசாக ஒரு விருந்தாளி வீட்டுக்கு நம்ம போகிறோம், இன்னொருத்தருடைய நபர் வீட்டுக்கு, புதிய நண்பர் வீட்டுக்கு, நண்பர்கள் வீடாக இருந்தாலும் அதுக்குள்ளே போனோன்னா நம்ம எப்படி ஒரு ஒரு கண்ணியத்தை நம்ம காப்போமோ, தயவு செஞ்சு காடுகளுக்குள்ளே வரும்போது அது உங்களோட குப்பை தொட்டின்றதை தயவு செஞ்சு உங்கள் மனசில் இருந்தும் உங்கள் எண்ணத்தில் இருந்தும் முதல்ல எடுங்க. அது இன்னொரு உயிரினங்கள் வாழக்கூடிய வசிப்பிடம். அதுக்குள்ளே தயவு செஞ்சு இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடாதீங்க. $99 100வது பீஸ் செஞ்சுரி அடிச்சிட்டோம்.
இது வரைக்கும் 300 கிளாஸ் பீசஸை முழு பாட்டிலாகவும் சின்ன சின்ன பீஸாகவும் எடுத்துருக்குறோம். ரொம்ப இலைக்குது. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு சின்னதாக கொஞ்சோண்டு பழச்சாறு சாப்பிட்டு திருப்பியும் தொடருவோம். அதில் குறிப்பாக நம்ம மண்ணின் பழங்கள், ஏன்னா இன்றைக்கி வாயில் புரியாதபடியான பேர்கள்லாம் சொல்கிறாங்க. விதைகள், ஏன்னா இன்றைக்கி அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. விதைகள் உள்ள பழமாக நம்ம சாப்பிட்றதுனால, அது இல்லாமல் இப்போ இந்த விதைகளை வந்து இங்கே இருக்கக்கூடிய பறவைகள் சாப்பிட்டு அதை வந்து தன் எச்சத்தின் வாயிலாக மரங்களாக கடத்தும். அப்போ காடுகளுக்குள்ளே வரும்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு விதையுள்ள பழங்களாக போய் கொண்டு போய் சாப்பிடுங்க. உங்கள் உடலுக்கும் நல்லது. உங்களால் எந்த குப்பையும் உருவாகுது, ஏன்னா தோல் கொண்டு எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்ருவீங்க. உடம்புக்கும் நல்லது, நல்ல எனர்ஜி இருக்கும். காடுகளுக்குள்ளே நீங்கள் நீண்ட நேரம் பயணிக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் வாயை மூடி நல்லா உமிழ்நீரோட ரசித்து சாப்பிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழத்தில் பாருங்கள், இது ரொம்ப ஆக சிறந்த பழம். ஏன்னா பூச்சி இது உள்ள இருக்குது. நம்ம ஆளுங்க என்னென்னா ஒரு 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 பெரிய எண்ணம் வந்துருச்சு, என்னென்னா பூச்சி இருக்குன்னா அந்த பழம் கெட்டதுன்னு. நம்மளை மாதிரியான ஒரு சக உயிரினம் ஒரு உணவுப் பொருளை சாப்பிட்லன்னா அப்போ அந்த பொருள் விஷம்னு பொருள். ஆனால் இதை வந்து இது பார்த்த உடனே உள்ள ஐயன்னு முகம் சுளிக்காமல் எனக்கு அது பார்த்த உடனே, இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதெல்லாம் அது வந்து இது ஆக்கிரமிச்சிருக்குது. அப்போ இதை பார்க்கும்போது இது ஒரு எந்த நஞ்சும் இல்லாத ஒரு உணவுப் பொருள்னு நம்மளுக்கு தெரிய வருது. அப்போ நம்ம மனநிலையை நம்ம முதல்ல மாற்றணும். இந்த கார்ப்பரேட் பெருநிறுவனங்களால் ஒரு பெரிய கட்டமைப்பு செய்யப்பட்டு பூச்சிகள் உள்ள பழம், காய்கள் கடித்த பழம்லாம் வந்து நஞ்சான பழம்னு நம்மளுக்கு கற்பிச்சிருக்கிறாங்க. அது இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் பல கோடி உயிரினங்களில் நாமளும் ஒரு உயிரினம். இதுங்க எல்லாம் சாப்பிட்றது தான் நமக்கான உணவு. எந்த உயிரினங்களும் எந்த பூச்சிகளும் சாப்பிடாத உணவு விஷம் என்று தான் பொருள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து அந்த பூச்சிகள் தாக்குதலுக்கு உண்டான இடத்த வந்து நீங்கள் அப்புறப்படுத்திட்டு மிச்ச பொருளை நீங்கள் மிக தைரியமாக சாப்பிட்லாம். வெயில் வந்துடுச்சு, இன்னும் நேரமும் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து 12:30. காலையில் ஒரு 9:30 மணிக்கு ஆரம்பித்தோம். இப்போ ஒரு நேரம் போயிட்டுருக்கு. வாங்க சீக்கிரம் போய் பழைய பேலன்ஸையும் முடிப்போம். இப்போதைக்கு இலக்கா வந்து 300 முடிச்சிருக்கோம். இன்னும் 700 இருக்குது. ஓய்வு எடுத்தாச்சு. வாங்க போய் மிச்சம் இருக்கிற எண்ணிக்கையும் முடிச்சிடுவோம்.
ஹலோ ஸ்பீக்கர். இதுதான் 1000வது பீஸ் வாட்டில். ரொம்ப இழைக்குது. இதோட இங்கே கிளாஸ் பீசஸ்லாம் காலி ஆகிடுச்சு நான் சொல்ல மாட்டேன். இன்னும் நிறைய எக்கச்சக்கமான நெகிழி குப்பைகள், பிளாஸ்டிக் மூடி, இந்த மாதிரியான கிளாஸ் பீசஸ் நிறைய இருக்குது. இந்த 1000வது பீஸை கொண்டு அந்த இதில் போட்டு வந்துடுறேன்.